ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் ஈசப்பெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்தி வாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவஹோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று உன் அப்பன் சிவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. உன் அப்பன் இந்த சிவன் இன்று உன்னோடு சந்தேகத்தை அனைத்தையும் போக்கிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். உன் துணையை பற்றி ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் பூட்டி வைக்க வேண்டாம், அனைத்தையும் வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். புட்டு வைக்கிறேன் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? உண்மையை உள்ளபடி உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் உன் துணை அல்லவா என் தங்கமே, அவர்களை பற்றி ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லவே வந்திருக்கின்றேன். சொன்னால் உன் மனம் நிச்சயமாக பதபதைத்து போய்விடும் அல்லவா? அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. உன் அப்பன் உன்னிடத்தில் இதை சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் அதற்குரிய காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னிடத்தில் நான் சொல்கின்ற இந்த எல்லா விஷயங்களையுமே நீ எப்போதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. உனக்கு நடப்பது என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக நடக்கிறதா என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே. சிவன் என்ற தெய்வம் உன்னிடம் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் உண்மைகளில் சில விஷயங்களை சற்று முரண்பாடாக இருக்கும் போது அதை உனக்காக சொல்ல வேண்டும் அல்லவா? உன்னிடத்தில் துணையுடைய நடவடிக்கைகள் இருக்கின்ற மாற்றங்களை கண்டு ஏற்கனவே நீ பேதலைத்து போய்தானே இருக்கிறாய் என் தங்கமே. என்ன நடக்கிறதோ ஏது நடக்கிறதோ என்று சொல்லி நீ கலங்கி போய்தானே இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் இந்த விஷயத்தை என்னவென்று சொல்ல வந்திருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னிடத்தில் நின்று நான் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் நான் சரியாக உனக்கு சொல்லிவிட வேண்டும் என் குழந்தையே. சிவன் உனக்காக கொண்டு வந்திருக்கும் இந்த விஷயங்களோடு இந்த வாழ்க்கை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உனக்கு எடுத்து சொல்லும் அத்தனை காரியத்திலும் அனைத்தையும் நீ புரிந்து கொள்ளும் நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் பல விஷயங்களுக்கான தீர்வையும் உனக்கு கிடைக்கும்படி செய்ய போகிறேன். இந்த சிவன் சொல்ல வருவது போல உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. சிவனுடைய அன்பு உனக்கு கொடுப்பது என்னவென்று நீ எப்போதுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம், இந்த நாள் முதல் இனி உன்னோடு உன்னை தொடரும் ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே என் செல்வமே. இந்த சிவனப்பா நல்ல மனநிலையோடு நல்ல புரிதலோடு உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு செய்தியையும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா அன்பு உனக்கு கொடுப்பதை எப்போதுமே நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். யாரையுமே எப்போதுமே இந்த வாழ்க்கை நம்மை நினைத்து கலங்கு வைப்பதை விட இந்த தெய்வம் உன் முன்னால் நின்றாலும் சரி, அந்த தெய்வத்தினுடைய வார்த்தைகளும் நீ மதிப்பு கொடுத்து என்னவென்று ஏதுவென்று நீ சரியாக அனைத்தையும் புரிந்து கொண்டாலே அது போதும். இந்த தெய்வத்திற்கு எல்லாம் நல்ல புரிதலோடு உனக்கு கிடைக்க பெறுவாய். எதையுமே ஒரு உண்மைகளை நீ கண்டுகொள்ள வேண்டும். இந்த தெய்வத்தின் ஆசை என் தங்கமே. உனக்கு என்ன சொல்ல நினைக்கின்றதோ, எதை உனக்கு நடத்த எண்ணுகின்றதோ என்பதை எல்லாமும் நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டால் அது உனக்கு ஏற்ற பதிலை நிச்சயமாக சொல்லிக் கொடுக்க வரும் என்பதை நீ மறக்காதே. இந்த நேரம் உனக்கு ஏற்ற விஷயங்களை ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே. உண்மைகள் எல்லாம் நீ புரிந்து கொள்ளவும் நடக்கும் விஷயங்களை எல்லாம் உன்னுடைய உடையாக நீ மாற்றிக்கொள்ளவும் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என் தங்கமே. சிவனப்பா உன்னோடு நின்று உனக்கு சொல்லும் இந்த நேரத்தை
முழுக்க இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதை மறக்காதே என் தங்கமே. எதிர்பாராத விஷயங்கள் பல உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது என்றாலும் இனி உன்னிடத்தில் என்று நான் பேசும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள் என் தங்கமே. உன் அப்பன் எதற்கு நம் துணையை பற்றி இந்த இரவு முடிந்து இந்த காலையில் பேச வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை நம்மை தேடி வர செய்திருக்கிறார் என்பதை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உனக்கு நடக்கப்படும் பல விஷயங்களை நீ உணரத் தொடங்கிவிட்டாய். ஆனால் இனி என்ன நடக்க இருந்தாலும் அவை ஒவ்வொன்றிலும் இருந்து உனக்கு வேண்டியபடி எல்லாமும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் என் பிள்ளையான உனக்கு தீர்வுகளையும் உண்மையின் வெளிப்பாடுகளையும் உன் அப்பன் கொடுத்து கொண்டே இருப்பேன். என் பிள்ளைக்கான விஷயங்கள் உனக்கு நம்பிக்கையாக நடத்தி கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே. நல்லது வேண்டி இனி உன்னோடு இந்த தெய்வம் கொடுக்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ ஒரு காலமும் துளைத்து விடக்கூடாது. எந்த நாளும் என் பிள்ளையினுடைய வாய்ப்புகளை இந்த அப்பா எப்போதுமே உன் வசமாக்கி உன் முன் வந்து சேர வைப்பேன் என்பதை மறக்காதே என் தங்கமே. சிவனப்பா சொல்ல சொல்ல உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் இனிமேல் உனக்கானதாக மாற்றவும் நான் வழி செய்து விடுவேன் என் தங்கமே. உன் வாழ்க்கை துணையிடம் நடவடிக்கைகள் என்னவாக இருந்தாலுமே அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை நீ இருக்க வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் நீ நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். நடப்பதை உணர்ந்து வருவதை புரிந்து எதிர்காலத்தை உணர்ந்தும் நீ நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டும் என்பதை மறக்காதே. சிவனப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கை உனக்கு ஏற்றத்தை எல்லாம் இனி உறுதியாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்க மனம் உறுதியோடு இரு என் தங்கமே. உனக்கு எல்லாவற்றையுமே இந்த வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கும் என்பதை மறக்காதே. என்னதான் நமக்கென்று இந்த வாழ்க்கையில் கொடுத்திருந்தாலும் அவை ஒவ்வொன்றையும் நாம் புரிந்து கொள்ளும் நிலையில்தான் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். என் வாழ்க்கை துணையை பற்றி நீ பேச யார்? இவர்களை பற்றி உனக்கு தெரியாதது உனக்கு என்ன தெரிந்துவிடப் போகிறது என்றெல்லாம் நீ சொல்லிக் கொண்டிருப்பதனால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் நீ மட்டும்தான் பொறுப்பாக முடியும் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் உன்னை தொடரும் அத்தனை விஷயங்களையும் நீ மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் என்பதை எதையுமே நடத்த முடிய வேண்டும் என் தங்கமே என்று நான் நினைக்கின்றேன். இந்த நேரம் நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லும் இது போன்ற நேரத்தில் உனக்கு நடத்தி கொடுக்குவதற்கு என்னவென்று நீ புரிந்து கொண்டால் இனி அடுத்தடுத்த நிலைக்கு நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய். உன்னிடத்தில் இன்று நான் பேசுவதை எல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதை மறக்காதே. உன்னுடைய நிலை அறிந்து உன்னுடைய சூழ்நிலைகளை புரிந்து உன்னோடு வருகின்றேன். உனக்கு வேண்டியதை எல்லாமும் என்னவென்று ஏதுவென்று கொடுத்து கொண்டுதானே இருக்கின்றேன். உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் உன் வசமாக்கி எண்ணுகின்றேன் என் தங்கமே. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன் முன்னே நின்று சரியாக சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். என்னும் பொழுது இனி எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிவிடக் கூடாது. சிவன் மீது நீ கொண்ட அன்பு எப்போதும் உனக்கு நல்லதை கொடுத்து கொண்டே இருக்கும் என்ற புரிதல் மனநிலை உனக்கு வந்துவிட வேண்டும் அல்லவா என் தங்கமே. நல்ல விஷயங்களை நடக்கும் என்று சிந்தனைக்குள் உனக்குள் வைக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் விரும்பும்படியே உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனையும் கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள். எதையுமே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கென்று போட்ட வைத்த கணக்கு இனி என்னவாக நடக்க வேண்டும் என்று விதி சொல்கின்றதோ அதுபோலே உனக்கு நடக்கும் என்பதை மறந்து விடாதே. தெய்வம் உனக்கு கொடுப்பதையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்குள் இருந்தே உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதை மறக்காதே. தேவையில்லாமல் எதையோ நினைத்து நீ கலங்காமல் உனக்கு கொடுக்கும் விஷயங்களோடு உன்னை நீ முழுமைப்படுத்திக் கொள் என் தங்கமே. எப்போதுமே நீ உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டிரு. நல்ல நேரத்தையும் நான் உனக்கு கொடுப்பது எல்லாம் இனி
எந்த நாளிலுமே உன்னை தொட்டு வரும் அனைத்தும் மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கை பல அதிர்ச்சிகளையும் பல ஆச்சரியங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கும் என் தங்கமே. எல்லாவற்றையும் உன் அப்பன் நான் பூர்த்தி செய்வேன் என் தங்கமே. உன்னுடைய துணையுடைய மனநிலையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றது. உன்னுடைய துணையுடைய நடவடிக்கையில் பல மாற்றங்கள் வந்திருக்கின்றது. எப்போதுமே எந்த விஷயமாக இருந்தாலும் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்கின்ற உன்னுடைய துணையானவர் இப்போது சில விஷயங்களை உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ளாமல் தனக்குள்ளேயே வைத்து கலங்கிக் கொண்டிருக்கிறார் என் தங்கமே. உனக்கு தெரிந்துவிடக்கூடாது என்று பல விஷயங்கள் அவருடைய மனநிலையில் நிற்கின்ற. அப்படியானால் அதையெல்லாமும் நீ முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் நீ முழுக்க முழுக்க புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இதுபோன்ற நேரங்கள் உனக்கு நான் தொடர்ந்து எப்பொழுதுமே இனி உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாவற்றையும் சரியாக கொடுத்து கொண்டு உன்னை நன்றாக வாழ வைக்க வேண்டும் அல்லவா என் தங்கமே. உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை எல்லாமும் ஏற்றுக்கொள்வது, இனி உனக்கு நடக்கக்கூடியதை தெரிந்து கொள்வதும் உன்னுடைய பொறுப்பே என் தங்கமே. கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்தையும் கவனமாக எதிர்கொள்ள வேண்டும். சரியான புரிதலோடு சரியான வாழ்க்கையை எப்போதும் தொடரு. நம்மை சுற்றி நடக்கும் அத்தனையும் விஷயங்களையும் கூட நாம் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்வதில்லை. நேரங்கள் ஓடிக்கொண்டிருக்குது, காலங்கள் முடிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறது. எதையோ மனம் யோசிக்கின்றது, எதையோ மனம் சிந்தித்து கொண்டிருக்கிறது. ஆனால் குழப்பமே தான் மிஞ்சிக் கொண்டிருக்கிறது. உன் சூழ்நிலையோடு இந்த சிவன் சொல்கின்ற விஷயங்களை சற்று கவனி. உன்னுடைய துணையின் மனையில் இருக்கின்ற எண்ணங்களை என்னவென்று நீ யோசித்துப் பார். அவர் என்ன நினைக்கிறார், எந்த விஷயங்களை பற்றி ஆழமாக யோசிக்கிறாய் என்பதை எல்லாமும் சற்று தெளிவாக நீ சிந்தித்துப் பார். உன்னோடு இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு நான் கொடுக்கும் எத்தனை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் என் தங்கமே. உனக்கே நான் கொடுக்கப்படும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்போது பல தெளிவுகளோடு தெரிந்து கொண்டாயானால் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நல்ல நடவடிக்கைகளை பற்றி என்ன என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே. இதுவரை என்ன நடந்திருக்கிறதோ அதை விட்டுவிட்டு இனி என்ன நடக்கப் போகிறதோ அதை அனைத்தையும் யோசித்து எல்லாவற்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக நான் இருப்பதை, நான் உன்னோடு வருவதையும் நீ எப்போதும் புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்குள்ளேயே எல்லாவற்றையும் சரியாக செய்து கொடுக்க வரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உனக்குள்ளேயே ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்க வரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நல்ல நேரம் என் பிள்ளையே உனக்கு ஆரம்பிக்கின்றது. இந்த காலம் இனிமேல் உன்னுடைய துணையின் மனதில் இருக்கின்ற பல விஷயங்களை நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். உன்னுடைய துணை நல்ல எண்ணங்களோடு அவர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது, அவர்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது, அதை பொறுத்து நீ ஆறுதல் கொடு என் தங்கமே. அவர்களுக்கு உன்னுடைய ஆறுதல் தேவைப்படுகிறது என்பதை எல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. எந்த நேரம் இது என்பதை மறந்து விடாதே. நடந்தாலும் நான் இருப்பது போல, என்னவாக இருந்தாலும் நான் இருப்பது போலதான் இருப்பேன் என்று நீ சொல்லும் ஒவ்வொரு நேரமும் துணையை விற்று நீ விலகி கொண்டிருக்கின்றாய். உன்னோடு துணை இருப்பதை நீ புரிந்து கொண்டு உனக்கு அத்தனை விஷயங்களையும் நடத்திவிட நீ துணை இருந்து விட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதை தெரிந்து கொள் என் தங்கமே. உன்னுடைய சிவன் அனைத்தையும் கூறிவிட்டேன். இனி அதன்படி நடந்து உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாப்பான முறையில் கையாண்டு விடு என் தங்கமே. உனக்கு அனைத்தையும் சொல்லிக் கொடுக்க உன் சிவனப்பா அனைத்து வார்த்தைகளையும் கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த சிவனுடைய வார்த்தைகளை கேட்டு உண்மை என்றால் நீ புரிந்து கொண்டது உண்மை என் தங்கமே என்று நிச்சயமாக இந்த அப்பன் இன்று நீ நன்றி சொல்வாய். அப்பா உனக்கு நன்றி என்று சொல்லும் அந்த வார்த்தையில் உன் அப்பன் மனம் நெகிழ்ந்து போகின்றது என் தங்கமே. நான் உனக்காக வருவது அத்தனையும் உனக்கென்று அர்ப்பணிக்கும் காலமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நான் இருக்கின்றேன். எதை கண்டும் எதை பார்த்தும் பயப்படாதே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. என்றும் எனக்காக வரும் என் அப்பனே
எனக்காக இரு. வாழ்க வளமுடன்.